சிலுவையில் செய்து முடித்ததை நீங்களும் நானும் புரிந்து கொள்வதுதான் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனாய் வெளிப்படும். கிருபையை பேசும்போதுதான் ஆசீர்வாதம் அங்கே மக்களுக்கு கிருபையோடு சேர்ந்து ஆசீர்வாதம் போகிறது. பிதா கிறிஸ்து இந்த 2 பேர் மூலமா கிருபையும் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். இது பவுல் ஒவ்வொரு நிருபத்திலும் எழுதின வாழ்த்தோடுதான் தொடர்ந்து ஆவியானவர் கொடுத்த வெளிச்சத்தை எழுதியிருக்கிறார். நானும் குமாரனும் ஒன்னா இருக்கிறேன்னு சொல்லல, என் குமாரனில் பிரியமா இருக்கிறேன், என் நேசகுமாரன் அப்படின்னு சொன்னார்னா உங்க மேல பிரியமா இருக்கிறாரு, பிதா உங்க மேல் பிரியமா இருக்கிறாரு என்று நீங்கள் புரியணும். இயேசு பலியானார், இயேசுவின் ரத்தத்துக்குள்ள பிதா ரட்சிக்கப்படுவதை அவர் சரீரத்தில் சேர்த்தார். அவங்களுக்கு வியாதி இல்லை, இயேசுக்கு வியாதி இல்லை. அப்ப வியாதி இல்லாத இயேசுவின் சரீரத்துல நான் என் டோட்டல் ஆவி ஆத்மா சரீரம் என்னுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் அந்த சரீரத்தில் சேர்க்கப்பட்டிருக்குமையானால் அந்த சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை தான் நான் ஒவ்வொரு நாளும் உடையவன். உங்களை அவர் எப்படி பார்க்கிறாரு? பிள்ளையா பார்க்கிறார், ரத்தமா பார்க்கிறாரு, குமாரனுக்குள்ள நீதியா பார்க்கிறாரு, நீதிமானா பார்க்கிறாரு. இந்த வேதத்தில் உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் சொல்லப்பட்டுச்சோ அப்படிதான் பார்க்கிறாரு. ஏன்னா அவர் ரத்தத்துக்குள்ள குமாரனுக்குள்ள பார்க்கிறாருன்னா நானும் அப்படித்தானே உங்களை பார்க்கணும். சரி, மற்றவங்களை நீங்க அப்படித்தானே பார்க்கணும். அவர்கிட்ட இருந்துதாயா நமக்கு ஆலோசனை. அவர் சத்தியம்தான் உறுதி. கர்த்தர் நம்மிலே காண்பிக்க போகிறார், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவிக்குள்ளும் உங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறார். அவரை நினைக்கிற நினைவு உங்களுக்கு வாஞ்சியா இருந்தா உங்களுக்கு இந்த வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்டாப்பிங் சப்ளை. இந்த வேத வார்த்தையின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சிலுவையிலே தண்டித்தார், சிலுவையிலே அங்கே பிசாசின் தலையை நசுக்கினார். அந்த சிலுவையில் சென்ற இரத்தத்துக்குள்ள உங்களுக்கு மறுவாழ்வை. எல்லாம் சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தரின் வெளிப்பாடு. மறுபடியும் சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தரின் வெளிப்பாடு. ஆமென். ஓகே, போன வாரம் ராஜரீக வாழ்வை குறித்து பேசினோம். ராஜரீக வாழ்வு, இந்த பூமியிலே நீங்களும் நானும் வாழக்கூடிய ராஜரீக வாழ்வை செய்தி கேட்டோம். அந்த ராஜரீக வாழ்வில் எதன் கீழ்? ராஜரீக வாழ்வு இயேசுவின் இரத்தத்தின் கீழ். ராஜரீக வாழ்வு இயேசுவின் நாமத்தின் கீழ். ராஜரீக வாழ்வு இயேசுவின் சரீரத்துக்கு உள். ராஜரீக வாழ்வு இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாருடைய ஊழியத்தில். அப்போ இயேசு குறித்து பேசிக்கிட்டே வர்றோம். கர்த்தர் கொடுக்கிறார், ஆவியானவர் பேசுகிறார். இயேசு சொன்னால் நான் சுயமாக பேசலை, நானும் சுயமாக பேசலை, நான் தைரியமாக சொல்ல முடியும். இயேசு கடைசி ஜபம் யோவான் 17. பரமண்டல ஜபத்தை நீங்கள் உங்களுக்கு கொண்டுறக்கூடாது, அதில் கொஞ்சம் இருக்குது. ஆனால் கடைசி ஜபம் யோவான் 17, அதான் கடைசி ஜபம். அதை படித்து பாருங்களேன். அதில் ரொம்ப தியானிச்சிங்கன்னா அதில் ரொம்ப உங்களுக்கு இருக்கு. ஆமென். அப்போ அந்த ராஜரீக வாழ்வு நியூ டெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு தான் சொல்லப்பட்டது, ஆசீர்வாதம் சொல்லப்படவில்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்வு சொல்லப்பட்டது, ஆசீர்வாதம் சொல்லப்படவில்லை. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நீ இதை செய்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றும் தேவன் பேசவில்லை. ஏன் தெரியுமா? இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே நீங்களும் நானும் செய்யக்கூடியதல்ல, விசுவாசிக்க கூடியது. இன்னும் சரியாய் சொன்னால் நீங்களும் நானும் அவரை அல்லது கிருபையை, அவர் செய்து முடித்ததை புரிந்து கொள்வது, அவரை
சிலுவையில் செய்து முடித்ததை நீங்களும் நானும் புரிந்து கொள்வதுதான் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனாய் வெளிப்படும். மறுபடியும் சொல்கிறேன், புரிதல் புரிதல் புரிதல், ரொம்ப புரிதல். ரொம்ப புரிய உங்களுக்குள்ள ஒரு வேலை நடக்கிறது, அது வெளியே காணப்படும். ஆகவே புரிதல் 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 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? வசனத்தை மறக்க வைப்பது. வசனத்தை கேட்போம், ஆனால் அதை உடனே மறக்க வைப்பான். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய வேலை என்ன தெரியுமா? நீங்கள் கேட்ட வசனத்தை, வாசித்த வசனத்தை ஏற்கனவே உங்கள் ஆவியில் இருக்குது, அதை அந்தந்த நேரத்தில் சரியான நேரத்தில் உங்கள் மனதிற்கு அல்லது ஞாபகத்திற்கு கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஆகவே இங்கே நமக்கும் பிசாசுக்கும் போராட்டம் அல்ல. நல்லா கவனிங்க, நமக்கும் பிசாசுக்கும் போராட்டம் அல்ல. நம் சார்பிலே போராடுகிறவர் ஹோலி ஸ்பிரிட். என்ன பாச அப்படி சொல்கிறீங்க? வசனம் சொல்கிறேன், சத்ரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆனால் சரியான அர்த்தம், சத்ரு வரும்போது, பிசாசு உங்கள்கிட்ட வரும்போது ஆவியானவர் உங்கள் சார்பிலே கொடியேற்றுவார். இது உங்களுக்கும் நமக்கும் சாத்தானுக்கான போராட்டம் அல்ல. முதல்ல ஆவியானவரை சொன்னேன். ரெண்டாவது, இது கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் உள்ள போராட்டம். கிறிஸ்துவுக்கும், சொல்லுங்க வாயை திறந்து, பிசாசுக்கும் உள்ள போராட்டம். இந்த போராட்டம் ஏற்கனவே ஆதியாகமம் 3:15 சொல்லிட்டார். உனக்கும் ஸ்திரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆகவே அந்த வார், இயேசுவுக்கும் பிசாசுக்கும் உள்ள அந்த யுத்தத்தில் இயேசு ஜெயிச்சிட்டார் இல்லையா? என்னங்க சொல்லுங்க, இயேசு ஜெயிச்சிட்டாருங்க. ஆகவே நீங்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தா, எப்பா யுத்தம் கர்த்தருடையது இருந்தால் அடிக்கடி அந்த பிரச்சனை வந்தப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசி சொன்னாங்க, யுத்தம் கர்த்தருடையது. அங்கே யுத்தம் தேவன் செய்தார், ஆனால் சிலுவையிலே உங்களுக்காய் எனக்காய் இயேசு யுத்தம் செய்து அவன் தலையை நசுக்கி சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, ஓப்பன் ஷோ, எல்லாரும் காண்கிற அளவில் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆகவே இந்த நியூ கவர்னன்ட் அல்லது இப்போ பேசப்படுகிற அந்த வெளிச்சம்தான் புரிய 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 நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க? ஆத்துமாவில் இளைப்பாறுதல இருக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். போன வாரம் பேச 4 ராஜரீக வாழ்வில் ஒன்றை சொன்னேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிரதான ஆசாருடைய வேண்டுதலில் அவர் எல்லா பகுதியிலும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறார். இந்த வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா பகுதியிலும் உங்களை குறித்த தனிப்பட்ட தீர்மானம் அறிந்தவராய் உங்களுக்காக இயேசு பிரதான ஆசாரை வேண்டுதல் செய்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், அவருடைய வேண்டுதலுக்குள்ளே நீங்கள் 100%, அதாவது சரியாய் சொன்னால் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதான் சொல்றேன், புரிதல், நல்லா விளங்கி கொள்ளுதல். அதுதான் இங்கே உங்களுக்கு வார வாரம் பேசப்படுகிறது. ஆனாலும் இந்த விதை குறித்த அவமானம் இயேசுதான் சொன்னார். அந்த விதையை விவசாயி என்ன பண்ணுறான்? விதைக்கிறான். ஏன்னா விதைக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. விதைக்குள்ள, சீடுக்குள்ள எல்லாம் இருக்குது. இயேசு சீடு, அவருக்குள்ள எல்லாம் இருக்குது. இயேசுவை குறித்த விதை இருக்கு பாருங்க, இயேசுவை குறித்த தீர்க்கதரிசனம் இருக்கு பாருங்க, வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்க, உங்களுக்கு எனக்கு இந்த உலக வாழ்வில் வாழ்வதற்கான போதனை இருக்கு பாருங்க, அதுதான் சீடு. சீடுக்குள்ள என்ன இருக்கு? ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு. இந்த ஆவி இருக்கிற, ஜீவன் இருக்கிற இந்த விதையை வார வாரம் விதைச்சிட்டு இருக்கிறோம்.
ஆவியான விதைக்கிறார். நீங்க காதுல கேட்குறீங்க, அது என்ன பண்ணுது? உங்களுக்கு என்ன வருது? விசுவாசம் வருது. அதான் பிசாசுக்கு பிடிக்காது. விதை குறித்து அவமானத்தில் சொன்னார், அவன் விசுவாசித்து, விதை விதைச்சாச்சு, ஆனா விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு. அப்ப கேட்கறது அல்ல, விசுவாசித்து என்பதை விட விசுவாசித்து கொண்டே இருப்பது. நாட் பிலீவ் பட் கீப் ஆன் பிலீவிங். நாட் பிலீவ் பட் கீப் ஆன் பிலீவிங். அங்கதான் அந்த விதை இருக்கு பாருங்க. காதுல கேட்டு உங்கள் ஆவியில கலந்த விதை நீங்க விசுவாசித்து கொண்டே இருக்கும்போது, அந்த விசுவாசத்துக்கு மாறாக விதையை குறித்து சொன்னார். சில விதை கற்பாறையில விழுந்துச்சான். அது என்ன ஆச்சான்? வேர் கொள்ளல. ஆகவே உபத்திரம் வந்தோன, பிரச்சனை வந்தோன, பல நிந்த வந்தோன, அது வேர் கொள்ளாதபடியினால் சில காலம் விசுவாசித்து, பிரச்சனை வந்தோன வேர் கொள்ளாதபடியால் அங்க ஃப்ரூட்ஸ் கிடைக்கல. அப்ப சில காலம் விசுவாசித்து அல்ல, விசுவாசித்து கொண்டே இருப்பது. ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு வெளிப்பாடு தான் பேசுறேன். வாசிங்க. தேவனாகிய கர்த்தரின், தேவனாகிய கர்த்தரை குறித்து பேச போகிறேன். இன்னைக்கு என்ன செய்தின்னு கேட்பேன், நீங்க சொல்லணும். இன்னைக்கு செய்தி என்ன? இன்னைக்கு செய்தி என்ன? இன்னைக்கு செய்தி என்ன? இது என்னன்னு கேட்பேன், இது வெளிப்பாடுன்னு சொல்லணும். இது என்ன? சரி, பாஸ்டர் என்னதான் பேசுறாருன்னு நான் கேட்பேன். எங்க பாஸ்டர் வெளிப்பாடு தான் பேச சொல்லணும். அப்ப பாஸ்டர் என்னதான் பேசுறாரு? எங்க பாஸ்டர் சொல்லுங்க, அதை விட்டுருக்கல. பாஸ்டர் என்னதான் பேசுவாரு? எங்க பாஸ்டர். நான் பேசலைங்க, நான் பேசினா வெளிப்பாடு வராதுங்க. ஆவியானவர் பேசினா வெளிப்பாடு வரும். தேவனாகிய கர்த்தர். ஓகே, உங்களுக்கு முதல்ல அந்த வசனத்தை பவுல கொண்டு வர்றேன், அடுத்தது ஓட்டிலையும் காமிக்கிறேன். நீங்கள் 2 கொரிந்தியர் கடைசி, அதுக்கு முன்னால் 1 கொரிந்தியர், அது பவுல். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, வாயத்திறந்து. தேவனாகிய பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் உண்டு. நிப்பாட்டுங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. அப்ப நமக்கு பிதாவாகிய ஒரே தேவன் உண்டு, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் உண்டு. இன்னைக்கு வெளிப்பாடு, இன்றைய செய்தியின் தலைப்பு தேவனாகிய கர்த்தரின் வெளிப்பாடு. அப்ப தேவன் தான் பிதா, கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து. இதான் உங்களுக்கு சொல்ல போறேன். தேவன் தான் பிதா, தான் தேவன், தேவன் தான் பிதா, கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். இது ஒரு வெளிப்பாடு. உங்களுக்கு இப்போ அடுத்த வசனம் காமிச்சா உங்களுக்கு இன்னும் ரொம்ப புரியும். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரம், 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் கடைசி வசனம். ஓகே, நான் வாசிக்கிறேன், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கர்த்தராகிய, வாசிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய, இங்க இயேசு யாரு? கர்த்தருங்க. இங்க இயேசு யாருங்க? கர்த்தர். அப்புறம் தேவனுடைய, தேவன் யாரு? பிதா. இயேசு கர்த்தர், தேவன் பிதா, மூன்றாவது பரிசுத்தாவினுடைய ஐக்கியம். அப்ப நீங்க புரிய வேண்டியது இயேசு கர்த்தர். அவ ஓட்டில கர்த்தர் 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 என்று வருதெல்லாம் இயேசு என்ற வெளிச்சம் உங்களுக்கு வரணும். இயேசு கர்த்தர். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய, யார் மூலமா கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இயேசுவின் மூலம். ஐயா, மோசையின் மூலம் பிரமாணம் உண்டாயின, இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியமும் உண்டாயின.
அப்ப கிருபை இயேசுவின் மூலமா தேவன் கொடுத்தார். அப்ப நீங்க பெற்ற ரட்சிப்பு இயேசுவின் மூலம் கொடுத்த கிருபையில் தான் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்கள். ஆகவே இங்க ஆசீர்வாதத்தில் இது ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தை சொல்லுதல். இங்க ஆசீர்வாதத்தில் பவுல் யாரை கொண்டு வருகிறார்? ஃபர்ஸ்ட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. கிருபையை புரிய 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 இயேசுவின் மூலம் தான் கிருபை. நான் நிற்கிறது கிருபை, நிர்மூலமாகாது கிருபை, இம்மட்டு நடத்துறது கிருபை, எங்களை கைவிடாதது கிருபை, எங்களை பாதுகாத்தது கிருபை. எங்கள் குடும்பத்தில் எவ்வளவோ நன்மைகள், இக்கட்டு வந்தது, நெருக்கம் வந்தது, தள்ளப்பட்டோம், புறக்கணிக்கப்பட்டோம். ஆனால் நீங்களோ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கூட இருந்து எங்களுக்கு சாட்சியை உண்டு பண்ணினீங்க. அது கிருபை. அப்ப இது ஆசீர்வாதமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. அப்ப கிருபை என்ன? ஆசீர்வாதம். அப்ப கிருபையை பேசும்போதெல்லாம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லது இயேசுவை பேசும்போதெல்லாம் இயேசுவின் மூலம் ஆசீர்வாதம் சபையாருக்கு போகிறது. கிருபையை, இது ஆசீர்வாதம். கடைசியாக தானே சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்துதல், பாதுகாப்பு உங்களோட இருப்பதாக. அப்ப கிருபையை பேசும்போதெல்லாம் ஆசீர்வாதம் அங்கே மக்களுக்கு கிருபையோடு சேர்ந்து ஆசீர்வாதம் போகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. அடுத்து சொல்லுகிறார் பிதாவுடைய அன்பு, பிதாவுடைய அன்பு. அப்ப அன்பு பேசும்போதெல்லாம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இது மூணும் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி, சபை மக்களோடு இருப்பதாக என்று சொல்லி பவுல் சபை மக்களை இந்த மூன்றையும் சொல்லி அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். ஆகவே கர்த்தரை பார்க்கிறோம். அடுத்தது தேவனுடைய அன்பை, அன்பு அவர் மூலம் தானே வெளிப்படுச்சுங்கயா. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார், என் குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், என் குமாரனை விசுவாசிக்க கெட்டு போக மாட்டான். ஏன்னா குமாரனை கொடுத்துட்டாரு. கொடுத்ததே தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆகவே அவர் குமாரனை கொடுத்தது அன்பினாலே. அந்த அன்பினால் கொடுக்கப்பட்ட குமாரனோட உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவன். குமாரனோடு கூட எவ்வளவோ இருக்கு, ரொம்ப நான் பேசணும். குமாரனோடு கூட முக்கியமாய் உங்களுக்கு டாடி கொடுத்தது நித்திய ஜீவன். சரி, பவுல் ஒவ்வொரு நிருபத்திலையும் கடிதம் எழுதும் போது இதை இன்னைக்கு செய்தியில எதை மனது வைக்கணும்? தேவனாகிய கர்த்தர், கர்த்தர் இயேசு கிறிஸ்து தேவன் பிதா என்பதை உங்கள் மனதில் வைக்க வேண்டும். சொல்லுங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து தேவன் பிதா என்ற இந்த வெளிப்பாட்டை ஆவியானவரே எங்கள் மனதில் நல்லா புரிய வைங்க. இந்த வெளிப்பாடு எங்கள் ஆவியில அப்படியே கலக்கட்டும். பவுல் ஒவ்வொரு சபைக்கும் நிருபம் எழுதுறாரு. அந்த நிருபம் எழுதும் போது ஒரு வார்த்தை எல்லா சபைக்கும் சொல்றார். அந்த நிருபம் எழுதும்போது ஒரு வார்த்தையை எல்லா சபைக்கும் சொல்லுகிறார். அதை உங்களுக்கு எல்லா சபைக்கும் சொல்லிக்கிறார். அதை சொல்லி எடுத்தான் நிருபத்தை ஆரம்பிக்கிறாரு. அதை நம்ம வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமென். வாசிங்க, இதை பார்த்து வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய தேவன் சொல்லல, தேவனாலும் கர்த்தராகிய இயேசு, 2 பேரும் வர்றாரு பாருங்க. பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய, இதான் இன்னைக்கு வெளிப்பாடு. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் உண்டாவதாக. எக்ஸ்ட்ரா சொல்றாரு, சமாதானமும் உண்டாவதாக. பிதா, கிறிஸ்து, இந்த 2 பேர் மூலமா
கிருபையும் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். இது பவுல் ஒவ்வொரு நிருபத்திலும் எழுதின வாழ்த்தோடு தான் தொடர்ந்து ஆவியானவர் கொடுத்த வெளிச்சத்தை எழுதியிருக்கிறார். அப்ப 2 பேர் அங்க சேர்ந்து இருக்கிறத பார்க்கிறோமா? 2 பேரையும் சேர்த்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறத பார்க்கிறோமா? பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு சொல்றேன், அவர் வாழ்த்தின வாழ்த்துதல உங்களுக்கு சொல்றேன். பிளஸட் பெனியல் குடும்பங்களுக்கு சொல்றேன், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்ன வருகிறது? ஆசீர்வாதம் இந்த வார்த்தைக்குள் அனுப்பப்படுகிறது. இப்படி சொல்லும் போது இந்த வார்த்தைக்குள் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் அனுப்பப்படுகிறது. ஆமென். ஓகே, இப்ப ஆதியாகம புஸ்தகத்துக்கு வாங்க. ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். 7 வாசிங்க. 7 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர். இங்க வர்றாரா? யார்? 2 பேர் வர்றாங்களா? ஒருத்தரா? 2 பேர் ஒன்னா தான் இருக்கிறாங்க. நானும் பிதாவும். இவர் தான் சொன்னார் அடிக்கடி, நீங்க அப்படி சொல்லணும். ஏங்க பிதா சொல்லவே இல்லைங்க, நானும் குமாரனும் ஒன்னா இருக்கிறேன்னு சொல்லல. என் குமாரனில் பிரியமா இருக்கிறேன், என் நேசகுமாரன் அப்படின்னு சொன்னார்னா உங்க மேல பிரியமா இருக்கிறாரு, பிதா உங்க மேல் பிரியமா இருக்கிறாரு என்று நீங்கள் புரியணும். பிதாவின் பிரியம் யாருக்குள்ள? இயேசுவுக்குள்ள. பிதாவின் பிரியமெல்லாம் உங்கள் கிரியின் அடிப்படையில் அல்ல, இயேசு சிலுவையில செய்து முடித்ததுக்குள், இயேசுவின் பலிக்குள் நம்ம பிள்ளை ஆயிற்றோம். ஆகவே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவ மேல் பிரியமாய் இருக்கிறது போல உங்கள் மேல் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். உங்க பிள்ளைகள் மேல பிரியமா இருக்கிறீங்களா இல்லையா? நான் என் பிள்ளைகள் மேல் பிரியமா தான் இருக்கிறப்பா. நீங்க உங்க பிள்ளைகள் மேல் பிரியமா இருக்கிற. ஏயா பொல்லாதவர்களாக நம்ம பிள்ளைகள் மேல பிரியமா இருந்தா பிள்ளைக்கு என்ன செய்யணும், பிள்ளைக்கு என்ன வாங்கி தரணும் அப்படின்னு நான் இருந்தா, நம்ம பிதா குமாரனில் பிரியமாய் இருக்கிறது போல உங்களில் என்னில் 100% பிரியமாய் இருக்கிறார். இந்த பிரியம் இரத்த உறவின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதை புரிய வேண்டும். உங்கள் கிரியின் அடிப்படையில் இந்த பிரியம் அல்ல, இரத்த உறவின் அடிப்படையில் பிதாவின் பிரியம் உங்கள் மேல் இருக்கிறது. இரத்த உறவு. யாருடைய இரத்தம்? இயேசுவின். இந்த இரத்த உறவில் தான் உங்கள் மேல் என் மேல் பிதா பிரியமாய் இருக்கிறார். கிரியின் அடிப்படையில் அல்ல, இரத்த உறவிலே பிரியமாய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர். பாருங்க, வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா. அப்ப தேவன் தனியாக செய்யல, தேவனாய கர்த்தர் 2 பேரும் சேர்ந்து மனுஷனை. இப்ப அவருடைய பெரிய பர்பஸ் பூமியை கடுத்த காரியத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை கொண்டு வரணும் என்ற அந்த பெரிய தீர்மானம் உள்ள தீர்க்க தரிசனத்துக்குள்ள அங்க 2 பேரை பார்க்கிறோம். தேவனாகிய பிதாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கிறோம். மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் என்ன பண்ணினார்? ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். 2 பேரும். ஓகே, அடுத்தது அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் வசனம். 9 போடுமா? 9 போடுமா? 2:9 வாசிங்க. தேவனாய் கர்த்தர். 2 பேர் வர்றாங்களா? அதாவது பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய ரைட், பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும். வாசிக்க. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும்
தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க உங்களை இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தான் முளைக்க பண்ணார். பிள்ளைகளுக்கு மாத்திரம் முளைக்க பண்ணல. ஹலோ, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம் முளைக்க பண்ணல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சூரியன் உதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார். மழையை இவன் ரட்சிக்கப்படலை, இவனுக்கு மழை வாடா, இவன் ரொம்ப கடவுளே இல்லைன்னு சொல்றான், இவன் கிறிஸ்தவனை ரொம்ப டார்ச்சர் பண்றான், இவனுக்கு மழை வானா, அப்படிலாம் இல்லை. எல்லா டாடியோட எண்ணத்தை பாருயா அப்பா. ஆனா இதுல நீங்க பிள்ளைகள், சமாதானமுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி, இதில் இயேசு செஞ்சு முடிச்சதுக்குள்ள வார்த்தையின் ஆசீர்வாதம் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. இப்போ சொன்ன பாருங்க, வெளியே இருக்கிறவங்களுக்கும் மழை பெய்யுது, வெளியே இருக்கிறவங்களுக்கும் வெஜிடபிள், உலகம் முழுவதும் வெஜிடபிள் தான் சாப்பிட்றாங்க, உலகம் முழுவதும் இறைச்சி சாப்பிட்றாங்க, உலகம் முழுவதும் மீன் முட்டை எல்லாம் சாப்பிட்றாங்க, ஃப்ரூட்ஸு சாப்பிட்றாங்க. இது எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மனசில் வச்சு இவன் சாப்பிட்டு நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பூமியிலே அதை முளைக்க பண்ணினார்கள். பிதாவுக்கு, நல்ல கவனிங்க, பிதாவுக்கு குமாரனுடைய எண்ணம் தெரியும், குமாரனுக்கு பிதாவின் எண்ணம் தெரியும். உங்களுக்கு பிதாவின் எண்ணத்தை எங்க பார்ப்பது? இந்த பைபிள்ல. ஐயா, உங்களுக்கு பிதாவின் இருதயம் அல்லது எண்ணத்தை நீங்க எதுல பார்ப்பது? இந்த பைபிள்ல தான் பிதாவுடைய எண்ணம் அல்லது இருதயத்தை பார்க்க முடியும். பிதாவுடைய எண்ணம் நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? சொல்ல மாட்டீங்க. பிதா நல்லவரா கெட்டவரா? பிதா கோபக்காரவரா ஆசீர்வதிக்கிறவரா? டாடி அடிக்கிறவரா நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவரா? இதெல்லாம் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் நம்ம ஆக்கள்லாம் பிக்சரை மாற்றி காமிச்சு, இன்னைக்கு வரைக்கும் பிக்சரை மாற்றி காமிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவர் பிக்சரை. ஏன்னா மனது திறக்கப்படலை, இருதயத்தில் முக்காடு, பிரமாணம் என்ற முக்காடு இருக்கிறது. ஆகவே பவுல் சொல்லுகிறார், அவங்க மனதை பிசாசு என்ன ஆக்கிட்டானா? குருடாக்கி விட்டான். அவங்க மனதை பிசாசு குருடாக்கி விட்டான். பாருங்க, தேவனாய் கர்த்தர், அதாவது தேவனாகிய பிதா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டு பேரும் சேர்ந்து கணவனும் மனைவியும், ஆமா, இது கணவனும் மனைவியும், கணவனும் மனைவியும் சேர்ந்து ரெண்டு பேர் மனசு ஒன்னா சேர்ந்துட்டாவே நீங்க வெற்றியுள்ள வாழ்வு வாழ்றீங்க. ரெண்டு பேர் மனசும் ஒன்னா சேரணும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க. அவர் என்னை தனியா இருக்க விடல. தனியா, நான் என் குமாரனை தனியா இருக்க விட மாட்டேன். அவரை தனியா இருக்க விடலைன்னா உங்களையும் அவர் தனியா இருக்க அவர் விட மாட்டாரு. என்ன நான் சொல்றத கேளுங்க, உங்களையும் அவர் தனியா இருக்க விடல. என்ன சொல்லிக்கிறாரு? போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட நான், உங்களை தனியா விட மாட்டாரு. நீங்க தனியா இருக்கிறது போல தெரியும், ஆனா கூட இருக்கிறாரு. சில சமயம் உங்களுக்குள்ள ஒரு தனிமை உணர்வை அவன் கொண்டு வருவான். அவன் ரொம்ப மோசமான ஃபெல்லோ. சில சமயம் உங்களுக்கு தனிமை உணர்வை கொண்டு வந்து, ஒரு டல்னஸை கொண்டு வந்து, ஒரு விரக்தியை கொண்டு வந்து. யாருக்கு விரக்தியை கொண்டு வந்தான்? எலியாவுக்கு. அவ்வளோதான், போதையா எடுத்துக்கையா அப்படின்றான். சில சமயம் ஒரு டல்னஸை கொண்டு வந்து, ஒரு விரக்தியை கொண்டு வந்து, அவன் சொல்ற மாதிரி கூட உங்களை சொல்ல வச்சிருப்பான். எத்தனை பேர் சொன்னீங்கன்னு தெரியல, நான் சொல்லலை, நீங்களும் சொல்லலை. ஏன்னா சொல்ற அளவுக்கு உங்களை நான் வைக்கலையே. உங்களுக்கு உதவி செய்கிற ஆவியாருடைய ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு எடுத்து போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு. ஏமான், தேவனாய் கர்த்தர் முளைக்க பண்ணினார். அடுத்த வசனமா, நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் காமிக்கிறவங்க மன்னிக்கணும். அடுத்தது 15-16.
அது 2:15-16 வாசிங்க. தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏமேன். ஆமா, மனுஷனை. அவர் 2 பேர் வாங்கப்பா, 2 பேர் வாங்க. அந்த தம்பி அவர் எங்க? வாங்க வாங்க. ஆமா, இவர் தான் பிதா, தேவன் பிதா. இவர் தான் கர்த்தர் கிறிஸ்து. இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் கை பிடிச்சுங்க. இல்லை அப்படி பிடிச்சுங்க. என்ன 2 பேர் கூட்டு போய் எங்க வச்சாரா? எங்க கொண்டு வந்தாரா? ஏதே தோட்டத்தை கொண்டு வந்தாரா? 2 பேரும் போங்க. உங்களுக்கு தெரியுமா? எங்க இயேசு பலியானார். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள பிதா ரட்சிக்கப்படுவதை அவர் சரீரத்தில் சேர்த்தார். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள, இயேசுவின் பலிக்குள்ள ரட்சிக்கப்பட்ட உங்களை கையை பிடிச்சி, எப்பா இந்தப்பா கிறிஸ்துவின் சரீரத்தில் உன்னை இணைச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க எங்க தெரியுமா இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? கிறிஸ்துவின் பாடியில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க, கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த சரீரம் பூரணமடைந்த சரீரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இயேசுக்கு வியாதி இருந்துச்சா? சரி, ஆபிரகாமுக்கு வியாதி இருந்துச்சா? ஈசாக்குக்கு வியாதி இருந்துச்சா? யாக்கோபுக்கு வியாதி இருந்துச்சா? இல்லை. காலேபுக்கு வியாதி இருந்துச்சா? ஏமா அவங்களுக்கு வியாதி இல்லை, இயேசுக்கு வியாதி இல்லை. அப்ப வியாதி இல்லாத இயேசுவின் சரீரத்தில் நான் என் டோட்டல் ஆவி ஆத்மா சரீரம் என்னுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் அந்த சரீரத்தில் சேர்க்கப்பட்டிருக்குமையானால் அந்த சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை தான் நான் ஒவ்வொரு நாளும் உடையவன். இதெல்லாம் புரிதல். ஹல்லேலூயா. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய பிதா, கர்த்தரா இயேசு கிறிஸ்து அழைத்து கொண்டு வந்து எப்பா இதை பண்படுத்த காக்கவும் வைத்தார். பண்படுத்துறதுக்கு ஆவியானவர், பண்படுத்துறதுக்கு கர்த்தர் கொடுக்கிற செய்தி, ஆவியானவர் கொடுக்கிற செய்தி. சபையில பண்படுத்துறதும் காக்கிறதும் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. சரிப்படுத்துறதுன்னா வார்த்தையை கொடுத்து, புரியுதா உங்களுக்கு? வார்த்தையை கொடுத்து அவர்களை ஆவியானவர் கொடுக்கிற தூதை கொடுத்து அவர்களை பண்படுத்துவது ஆவியானவருடைய வேலை. அதான் சபை. சில சமயம் நான் புத்தி சொல்லலாம், சில சமயம் ஆலோசனை சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் அங்கெல்லாம் இல்லை. நான் அவங்க எல்லாத்தையும் கர்த்தர் கருத்தில் விட்டு என்னை விட்டு கொடுத்து நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். என்ன அவர் பார்க்கறது போல தான் உங்களை பார்க்குறேன். எந்த எதிர்மறையான எண்ணமோ எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன், அது வராது. உங்களை அவர் எப்படி பார்க்குறாரு? பிள்ளையா பார்க்குறாரு, ரத்தமாக பார்க்குறாரு, குமாரனுக்குள்ள நீதியாக பார்க்குறாரு, நீதிமானாக பார்க்குறாரு. இந்த வேதத்தில் உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டுச்சோ அப்படிதான் பார்க்குறாரு. ஏன்னா அவர் ரத்தத்துக்குள்ள குமாரனுக்குள்ள பார்க்குறாருன்னா நானும் அப்படி தானே உங்களை பார்க்கணும், நீங்களும் என்ன அப்படி தானே பார்க்கணும். ஹலோ சரி, மற்றவங்களை நீங்கள் அப்படி தானே பார்க்கணும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஹல்லேலூயா. ஓ, அடுத்த வசனம். மறுபடியும் பாருங்க. தேவனாய் 2 பேரும் சேர்ந்து தேவனாகிய பிதாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இவனை பார்த்து, யாரை பார்த்து? ஆதாமை பார்த்து, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். நெக்ஸ்ட் போடுமா. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அது அவனுக்கு சொன்னது. எல்லா கனியையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம். இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவி என்று சொல்லும்போது சரீரத்துக்கு அடுத்த மரணம் அல்ல, தேவனை விட்டு நீ தேவனோடு இருக்கிறதுக்கு எல்லா கனியும் புசிக்கலாம். இந்த தோட்டத்துக்கிற எல்லா கனியும் புசிக்கலாம். ஆனால் இந்த நன்மை தீமை அறிகிற கனியை நீ புசித்தா நீ சாவாய். இவன் கேட்டானா இல்லையோ, பிசாசு கேட்டாயா?
யார் கேட்டா? ஒரு லூப் கோல் கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஹலோ, நல்ல கவனிங்க. நன்மையும் தீமையும் அங்க சொல்லப்படுச்சு. ஆனா சீனாய் மலையிலே மோசேயும் நன்மை தீமை ஜீவன் மரணம் இதை உங்களுக்கு முன்பா வைக்கிறேன்னு சொன்னான். ஆனா இயேசு சிலுவையிலே பலியானபடியால் இனிமே ஜீவன் மரணம் அல்ல, ஜீவன். இனிமே நன்மை தீமை அல்ல, நன்மை. யாருக்குள்ள? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, அவர் இரத்தத்துக்குள்ள. ஐயா, இயேசுக்குள்ள என்ன அபிஷேகம் இருந்துச்சு? இயேசுக்குள்ள என்ன அபிஷேகம் இருந்துச்சு? அதே அபிஷேகம் தான் குமாரனுக்குள்ள. அப்போஸ்தலர் 10:38 போடுமா? அப்போஸ்தலர் 10:38. அதே அபிஷேகம் தான் குமாரனுக்குள்ள. அப்போஸ்தலர் 10:38. வாசிக்க. நஸ்ரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட வைத்து, பிதா தேவன் குமாரனோட கிறிஸ்துவோடு கூட இருந்து அபிஷேகித்தாரு. அபிஷேகத்தை உடல, கூட இருந்து. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. கூட என்னது? தேவன் கூட இருந்த படியினால். அதான் முக்கியம். இருந்த உங்களோடு கூட, இதான் முக்கியமான வார்த்தை. அப்ப இருந்தபடின்னு அர்த்தம். அத பிதா என்னோடு இருக்கிறார், சென்ஸ். பிதா என்னோடு இருக்கிறார், சென்ஸ். அவர் பிரசன்னம், அவர் சமூகம் எனக்குள்ள இருக்கு, சென்சிங். இருந்தபடியினால் அவர் நன்மை. அப்ப பிதா யாரு? நன்மை செய்கிறவர். அப்ப குமாரன் என்ன செய்தார்? நன்மை செய்தார். பிதாவிடத்தில் தீமை இல்லை, குமாரனிடத்தில் தீமை இல்லை. பிதாவிடத்தில் ஆசீர்வாதம் உண்டு. அதே ஆசீர்வாதம் தான் குமாரன் மூலம் ஜனங்களுக்கு ஆவியானவர் கொண்டு போனார். விடுதலையின் ஆசீர்வாதம், சுகத்தின் ஆசீர்வாதம், வாழ்வுக்கு அடுத்த போதனையின் ஆசீர்வாதம், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஆசீர்வாதம், வியாதியஸ்தரை சுகப்படுத்துகிற ஆசீர்வாதம். இதுக்கு எல்லாம் தேவன் அவருடனே கூட இருந்தார். அப்ப இயேசு என்னோடு கூட பிதா இருக்கிறார். என்னை அவர் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆகவே அவருக்குள்ள என்ன நடந்துச்சாம்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், அந்த வார்த்தையை சொல்லுங்க, குணமாக்கினார். ஒரு சபையில சரீரத்துக்கு மாத்திரம் குணம் கொடுக்கக்கூடாது, அவன் மனதுக்கும் குணம் கொடுக்கிற பிரசங்கம் தான் பேசப்பட வேண்டும். அவன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் மனது, முக்கியமா மனது, உணர்வு, சரீரத்துக்கு அடுத்தது, இவைகளில் குணப்படுத்துகிற செய்தியை தான் ஒரு சபை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்லையே, இல்லை பிரதர், புரிஞ்சுக்குங்க பிரதர், நம்மள்கிட்ட இருக்கு, பெரிய கூட்டத்தில் இல்லையே. வர்றவங்களை அடிச்சு தட்டி, நாங்க தட்டுறதில்ல, தட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஓகே, மறுபடியும் ஆதியாகமம் 2 பேரும் 2:18 போடுமா? வாசிக்க. பின்பு தேவனாய் கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். இது பிதாவின் எண்ணத்திலையும் வந்துச்சு. பிதா யோசிக்கிட்டே இருக்கிறாரு, இயேசுவும் யோசிக்கிட்டே இருக்கிறாரு. 2 பேர் யோசனை என்ன இருக்கு? ஒன்னா இருக்கு. என் சிந்தை அவர் சிந்தையாய் இருக்க 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 எனக்குள்ளே அவர் சிந்தை வெளிப்பட 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 என் வார்த்தையே கிருபையா இருக்கும், என் பேச்சு கிருபையா இருக்கும், என்னுடைய பார்வையே அங்கே ஹீலிங் உண்டாகும்.
வேதத்தில் பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. தேவனுடைய சிந்தை தான் இது. இந்த கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்கள் தான் தேவனுடைய சிந்தையை குறித்த வெளிச்சத்தை தங்கள் ஆவியிலே பெற்று, நல்ல கவனிங்க, இந்த கிறிஸ்துவின் சிந்தை அல்லது கிறிஸ்துவின் வெளிச்சம் அல்லது பவுலுடைய அந்த ரெவலேஷன் உடையவர்கள்தான் தேவனுடைய சிந்தையை, அவர்கள் பிரசங்கம் தேவனுடைய சிந்தையா இருக்கு. இப்போ நான் சொல்றேன், என் பிரசங்கம் தேவனுடைய சிந்தை. என்னுடைய பிரசங்கம் அல்ல. என் மூலம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் எனக்குள் இருந்து வாயிலிருந்து தேவனுடைய சிந்தையை சபையாருக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்ப தேவனுடைய சிந்தையை சபையார் கேட்க 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 அவங்க சிந்தை சூப்பராயிரும். சிந்தையில மறுரூபம் வந்துடும். சிந்தை ஆவியின் சிந்தையாய் மாறிவிடும். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ பேசிக்கிறாங்க. எப்பா நல்லதா? அது இல்லை, நான் யோசித்தேன், நீங்களும் கரெக்டாக சொல்கிறீங்க. நான் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் தான்ப்பா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரிப்பா, சரி. இப்போ எப்படி யோசனை செயல்படுத்தினாங்க? 2:21 2:21 போடுமா, வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய, தேவன் யாரு? பிதாங்க. என்ன தேவன்னா கர்த்தன்றீங்க? தேவன் பிதா, கர்த்தர் யாரு? ஹல்லேலூயா. தேவன் பிதா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அதான் நீங்க வெளிச்சம். பாத்தீங்களா? தேவனாகிய கர்த்தரின் வெளிப்பாடு. தேவன் என்றால் யார்? கர்த்தர் என்றால் யார்? இயேசு. இயேசு இல்ல, இயேசு கிறிஸ்து. பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் சபையிலே என்று பேசப்பட்டு வருகிறார். ஆமென். சரி, ஹல்லேலூயா. உங்களுக்கு இப்போ இன்ட்ரோடக்ஷன் தான் பேசிக்கிறேன். இப்போதான் ஓட்டிலையும் என்டிலையும் இருக்கிற இந்த தேவனாகிய பிதா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ரெண்டையும் உங்களுக்கு இணைச்சு காமிக்க போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் ஜோடில்லாமல் போகாது. கர்த்தருடைய வாய் சொல்லிற்று, ஆவி அதை சேர்க்கும். கரெக்டா? கர்த்தருடைய வாய் சொல்லிற்று, தீர்க்கதரிசி வாய் சொல்லிற்று. எபிரேயர் 1:1, பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகளுக்கு திருவுளம் பற்றின வாய், திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலம் திருவுளம் பற்றினார். அப்ப இயேசு பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலம் திருவுளம் பற்றினார். யாருக்கு? யூத ஜனங்களுக்கு, 10 கற்பனையை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு திருவுளம் பற்றினார். அந்த தீர்க்கதரிசிகள் 2 காரியத்தை சொன்னாங்க. மீறுதலை சொன்னார்கள். ஒன்று, எனக்கு ரொம்ப வெளிச்சமாக கொடுத்துட்டாரு, அப்பேற்பட்ட மீறுதலுக்குட்பட்ட ஜனங்களுக்கும் நீ அப்படியே குட்டிச்சவர ஆயிடுவடா, நீ பாபிலோன்லயே செத்து போவடா அப்படின்னு சொல்லலை. அப்படிதானே? பாபிலோனில் தானே 70 வருஷம் போட்டாரு. அவ்வளோதான், உனக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலை. டே உடனே திருப்ப வேண்டாம், நான் மறுபடியும் ஆடல் பாடல் ஸ்தோத்திரம் சத்தம் நான் கேட்கணும், உங்களை மறுபடியும் வர்த்திக்க பண்ணுவேன். நான் அவர் பேர் சொன்னாரு, என் பேருப்பா, நான் பாழான ஸ்தலத்தை பயிர் நல ஆக்கிரமப்பா. ஏய் காஷி காராவா, பலான ஸ்தலத்தை என்ன ஆக்குறவன்? பயிர் நலம் ஆக்குறவன். அப்ப தீர்க்கதரிசிகள் மூலம் திருவுளம் பெற்றினவர். இயேசு வந்த பிறகு யார் மூலம் திருவுளம் பெற்றினார்? குமார். என்னங்க, குமாரன் மூலம் திருவுளம் பெற்றினார். இப்ப நம்ம யாரு?
குமாரன். அப்ப இயேசு எதை திருவுளம் பற்றினாரோ, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், ஆவியானவர் என்ன எழுதி அவங்க என்ன திருவுளம் பற்றினாங்களோ அதுதான் சபையிலே திருவுளம் பற்றப்பட வேண்டும். அந்த சபை உலகத்துக்கு வெளிச்சம், அந்த சபை மலைமேல் உள்ள பட்டணம், அந்த சபை தேவனுடைய கரத்தில் எடுத்து தேவ ஆவியானவர் அவர்களை கொண்டு வானம் பூமி அசைப்பார். அந்த இடத்திற்கு கர்த்தர் நம்மை என்னை கொண்டு வந்து இருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், எனக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்ல மாட்டேன். என் அபிஷேகத்தை கணம் பண்ணு, உனக்கு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். ஹலோ, கீழ்ப்படின்னு பயமுறுத்துற பிரசங்களும் கிடையாது. என் அனாயிட்டிங், மை ப்ராப்பர்ட்டிக்கல் அனாயிட்டிங், மை ரெவலேஷனை நீ ஹானர் பண்ண உன் குடும்பம், மனைவி, பிள்ளைகள், ஆரோக்கியம், சுகம், பொருளாதாரம், நல்ல எதிர்காலம், சாட்சிகள் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். Honor my anointing, honor my revelation. It's not from my flesh, totally 100% from Holy Spirit. Amen. Hallelujah. Wow. Glory, 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 glory. Amen. தேவனாகிய கர்த்தர். சரி, ஏசாயாவின் புஸ்தகம் 25 ரொம்ப இருக்கு. அடுத்த வாரம் தொடரலான்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படின்னு தெரியாது. எங்கள் டோட்டலாக தாழ்மையாக சொல்கிறேன், ஹோலி ஸ்பிரிட் தாங்க. நான் தாங்க ஹோலி ஸ்பிரிட். அவர் பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோன்னாரு. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், ஹோலி ஸ்பிரிட்டும் ஒன்றா இருக்கிறோம், ஜீசஸும் ஒன்றா இருக்கிறோம். ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 25:9 இங்கே பார்க்குறோம். ஏசாயா 25:9. எல்லாம் வாயத்தரும் சத்தம் போட்டு வாசிங்க. வெயிட், இவரே நம்முடைய, அவர் யாரு? பிதா. இவருக்காக காத்திருந்தோம். அடுத்தது, இவர் நம்மை ரட்சிப்பார். அடுத்தது, இவர் யாரு? என்னங்க, இயேசு கிறிஸ்துங்க. என்னங்க நீங்க, அதுக்கு தான் திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன். தீர்க்கதரிசி சேர்க்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இவரே என்ற வார்த்தை முக்கியம். அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவனாகிய பிதா, இவருக்காய் காத்திருந்தோம், இவர் நம்மை. அப்ப பிதாவிடத்தில் உங்களுக்கு என்ன இருக்கு? பிதாவிடத்தில் உங்களுக்கு பெரிய ரட்சிப்புலாம் வரப்போகுது. சரி, இவரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து, இவருக்காக. அப்ப பிதாவுக்கும் காத்திருந்தோம், கிறிஸ்துவுக்கும் காத்திருந்தோம், தேவனுக்கும் காத்திருந்தோம், கர்த்தருக்கும் காத்திருந்தோம். ஆனா இங்க இந்த இயேசுவின் ரட்சிப்பினாலே கலிகூர்ந்து, ஐயா நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி ஒரு பெரிய ரட்சிப்பு இயேசுவின் ரட்சிப்பினாலே உங்களுக்கு வருகிறதை இந்த ஆராதனையில் திருவுளம் பற்றுகிறார். இவரே நம்முடைய தேவன், இவரே நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவரே இயேசு கிறிஸ்து. இவருக்காய் காத்திருந்தோம். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? காத்திருந்தோம், காத்திருக்கிறோம். ஆனா உன் காத்திருப்பு காலெல்லாம் முடியுது ஐயா. உன் காத்திருப்பு காலம் முடியுது. இந்த காத்திருப்பு காலத்தில் தான் உங்களை என்னை மறுரூபப்படுத்தினார். இந்த காத்திருப்பு காலத்தில் தான் அநேக பகுதியில அவர் என்ன செய்தார்? நல்ல கனி கொடுக்கிற சுத்தம் பண்ணினார். நானே மெய்யான திராட்சை செடி,
நீங்கள் கனிகள். நீங்க கனி கொடுக்கும்படியாக ஆவியானவரை கொண்டு, வார்த்தையை கொண்டு சபையிலே உங்களை சுத்தம் பண்ணினார், சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஒரு வசனம் நான் வருது, நியாயப்பிரமாண வசனம், நீங்க புரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்றேன். பின்னால் உட்காந்து, கொஞ்சம் முன்னாலே எனக்கு வந்துட்டேன், பின்னால் உட்காந்தேன். என் கற்பனையெல்லாம் அப்படியே அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாம், பிழிப்பு கூட ஒன்று போட்டார், எல்லாம் வந்துட்டு ஆட்டோகிராஃப்லாம் வாங்க வருவாங்க அப்படின்ட்டு. கூட்டம் நெரிச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோ கூட போட்டார். கூட்டம் நெரிச்சுக்கிட்டு வந்துட்டு ஆட்டோகிராஃப் வாங்குவான். நான் ஆமேன்னு போட்டேன். ஆமாம், அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இங்கே இவ்வளோ தானே இருக்குங்க, இப்போ தான் வந்திருக்கீங்க, இதில் பாதி தான் நான் வர்ற வரைக்கும் இருந்தீங்க. மேடைக்கு வர்ற வரைக்கும் இதில் பாதி தான் இருந்தீங்க. மேடைக்கு வந்த பிறகு இப்போ கொஞ்சம் வந்திருக்கிறீங்க. சரி, அதை விடுங்க. நான் என்ன தெரியுமா பார்த்தேன், எல்லாம் வர்றப்பயே எல்லாம் இடிச்சு தள்ளி அப்படி கர்த்தர் எனக்கு கொண்டு போகிறேன். அப்படிதான் நான் பார்க்குறேன். ரொம்ப பேசுகிறாரு, நான் ரொம்ப பேசுகிறேன், விசுவாசம் பேசுகிறேன், நீங்களும் ரொம்ப பேசுங்க. ஹலோ ஐயா, பாருங்க ஐயா, விசுவாச கண்களில், மனதின் கண்களில் இந்த வேத வசனத்தின் சம்பவங்களை பிக்சரைஸ் பண்ணி பாரு. நாளைக்கு ஊழியர் கூட்டம், வழக்கமாக நடத்துகிற ஊழியர் கூட்டம், 2 செய்தி கொடுக்க போகிறேன். 1, காணாதவைகள் காணப்படும். 1, 2வது இது எனக்கு தெரியும். 2 செய்தி. ஆமென். ஏமா மறுபடியும் அதே வசனத்தை போடு. அக்காலத்தில் 9 வாசிக்க. அக்காலத்தில் இதோ இவரை நம்முடைய இல்லை, இவரை என்னுடைய பிதா, நான் அவருடைய பிள்ளை. அடுத்தது இவரே கர்த்தர், நான் அவருடைய மணவாட்டி, நான் அவருடைய இளைய சகோதரன், இவர் என்னுடைய தலை, இவர் என்னுடைய தலைவர், இவர் என்னை கட்டுகிறவர், நான் அவரால் கட்டப்படுகிறவன், இவர் என்னுடைய பிரதான ஆசாரியர். எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய அந்த இதுல உங்களை வச்சுக்கிறாரு, என்ன வச்சுக்கிறார், நம்மளை வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாஷிகாராபா. மறுபடியும் அந்த வசனம் தெரியுமா, இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து. புதிய ஒரு செய்தி என்ன தெரியுமா, நகைப்பு, கலிகூறுதல், விருந்து, கொண்டாட்டம். இனிமே நமக்கு நகைப்பு தான், இனிமே கலிகூர்தல் தான், இனிமே கொண்டாட்டம் தான், இனிமே விருந்து தான். திஸ் இஸ் அவர் டைம் டு ரீச் த நேஷன். ஹல்லேலூயா. எத்தனை புரிஞ்சுக்கிறீங்க இந்த சத்தியத்தை? சரி, இந்த 25 அதிகாரம் சபை, புதிய ஏற்பாடு சபை, தீர்க்கதரிசனம். 26 அதிகாரம் சபை. இன்னைக்கு இதோட முடிச்சிடுறேன். அடுத்த வாரம் இதை தொடரலாம். நல்ல சப்ஜெக்ட், நல்லா இருக்குல்ல. 25 சபை, 26 சபை, 27 சபை. எந்த 25? பரவாயில்ல, சுதாரிச்சு. மனசுல பதியணும். 25 சபை, 26 சபை, 27 சபை. 25லயும் கர்த்தர் வர்றாரு, 26லயும் கர்த்தர் வர்றாரு, 27லயும் கர்த்தர் வர்றாரு, 25லயும் பிதா இருக்கிறாரு, 26லயும் பிதா இருக்கிறாரு, 27லயும் பிதா இருக்கிறாரு. இந்த 25, 26, 27 நீங்களும் நானும் இருக்கிறோம். உங்களுக்கு எனக்கும் இந்த 25, 26, 27 பிதாவுக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு, வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கு, ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கு. வீட்டில் போய் 25, 26, 27 கொஞ்சம் வாசிங்க. என்ன புஸ்தகம்? வாசிக்கிற பாருங்க. 25:6 சேனைகளின் இல்லை, இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆனா கர்த்தர்னா யாரு? கர்த்தர்னா யாரு? சத்தம் போட்டு சொல்லுங்க, கர்த்தர்னா யாரு?
கர்த்தர்னா யாரு? கர்த்தர்னா யாரு? சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை. இப்ப விருந்து போய் சபை மலை, சபை சீயோன் மலை, சபை சீயோன் மலை, சீனாய் மலை. அது நமக்கு இல்லை, நம்ம சீயோன் மலை. சீனாய் மலையின் காட்சி நான் பார்த்து அஞ்சு நடுங்குகிறேன் என்று மோசேயும் பயப்படத்தக்கதாய் அந்த காட்சி இருந்தது. கீழே வந்தோடனே 3000 பேர் அவுட்டு. ஆனா எருசலேமிலே பாளையத்துக்கு புறம்பே தேவன் தம்முடைய குமாரனை நீங்களும் நானும் பரிசுத்தம் அடையும்படியாக, அவர் இரத்தத்துக்குள்ளே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை எருசலேமுக்கு புறம்பே பாளையத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டது மாத்திரமல்ல, சாபமானார், நிந்திக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஒரு பூர்ச்சேகவன் அவரை கன்னத்தில் அடிக்கிறான், தாடையை பிடிக்கிறான். எல்லாம் உங்களுக்கு எனக்கும் அவர் இரத்தத்துக்குள்ள புதிய வாழ்வை கொண்டு வர, அவர் இரத்தத்துக்குள்ளே பாவ மன்னிப்பை கொண்டு வர, அவர் இரத்தத்துக்குள்ள அவர் சாபமானபடியால் நமக்கு சாபம் இல்லை. ஆனால் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் உங்களுக்கும் எனக்கும் வரும்படி அவர் சாபமானபடியால் இனி சாபம் இல்லை. சாபத்தை பேசுகிறவர்கள் மக்கள் மேல் ஆக்கனை செய்தியை கொடுக்கிறார்கள். சாபத்தை பேசுகிறவர்கள் மக்கள் மேல் ஆக்கனை தீர்ப்பை கொடுக்கிறார்கள், ஆக்கனை செய்தியை கொடுக்கிறார்கள். மலை, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை. இப்ப அந்த விருந்து ஆயத்தமா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, விருந்து கொடுக்கப்படுது. இந்த விருந்துக்கு பெயர் என்ன? இன்றைய விருந்துக்கு பெயர் என்ன? இன்றைய விருந்துக்கு பெயர் என்ன? எல்லாம் சொல்லுங்க. தேவனாகிய. இன்றைய விருந்துக்கு பெயர் என்ன? தேவனாகிய. தேவன் யாரு? கர்த்தர் யாரு? ஹல்லேலூயா. அது வாசிங்க. சேனைகளை கர்த்தர் அந்த மலையிலே சகலத்துக்கு விருந்து ஆயத்தப்படுத்துவார். அது எப்படி இருக்கும்? கொழுமையா இருக்கா? கொழுமையா இருக்கா இல்லையா? ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நனவும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்து கொடுக்கப்படுது. பாருங்க, சபையில இப்படிதான் விருந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, 1ஆம் வசனம் வாசிங்க. 25:1. கர்த்தாவே யாரு? இல்ல, கர்த்தாவே தீர்க்கதரிசி சொல்றாரு. கர்த்தாவே நீரே என் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும். அவர்கிட்ட இருந்துதாயா நமக்கு ஆலோசனை வரணும். அவர் சத்தியம்தான் உறுதி. இப்ப பேசுறது சத்தியம், இதுதான் உறுதி. இது அவங்க விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும், எல்லா ஏரியாவில் உறுதிப்படுத்தும். இது சத்தியம், இது பூர்வ ஆலோசனைகள். கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். என்ன செஞ்சீர்? என்ன சத்தம் அடங்கி போச்சு? சத்தம் போட்டு சொல்லுங்க. அதிசயம் வேணுமா? சத்தம் போட்டு சொல்லுங்க. உங்க பேர் அதிசயம், என் பேர் அதிசயம். இனிமே கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறார். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் அந்த அதிசயத்தை கர்த்தர் நம்மிலே காண்பிக்க போகிறார். உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவிக்குள்ளும் உங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறார்.
தூரத்திலிருந்து உங்களுக்கு நற்செய்தி வரப்போகிறது. உங்கள் முகத்தை பார்க்க வர்றாங்க. உங்கள் மேல் காணப்படுகிற மகிமை அது டாடிகாருடைய அட்ராக்ஷனாய் மக்களை உங்க பக்கம் இழுத்து கொண்டு வர போகிறது. மக்களை, தேசத்தை நம்ம பக்கம் இந்த பிளஸட் பிணையில் அற்புத ஸ்தல கேம்பஸுக்கு இந்தியாவில் மாத்திரமல்ல பல தேசத்திலிருந்து மக்களை, ராஜாக்களை, அதிகாரிகளை, தலைவர்களை ஹல்லேலூயா இழுத்து கொண்டு வர போகிறது. என்ன அதிசயமானவைகளை செய்தி. இங்க இயேசு குறித்த தீர்க்கதரிசனம் வருது பாருங்க. 25 அதையும் வாசிக்கிறேன். 7:8 25 7:8 வாசிக்க. சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே, ஐயா கல்வாரி மலையில முக்காட்டை எடுத்துட்டாரு, மூடி இருக்கிற மூடலை எடுத்துட்டாரு. இந்த முக்காடு என்ன? மோசையே முக்காடு போட்டிருந்தான். அந்த முக்காடு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அவர்கள் இருதயத்தில் முக்காடு இருக்கிறது. அதான் பிரமாணம், மனுஷ போதனை, மனுஷ கற்பனை. சில பேர் சொல்றாங்க எங்க சபையில எல்லாம் ஒயிட்டா இருக்கணும், அதான் என்னுடைய பிரதிஷ்டையா. ஒயிட்டா இருக்கணும், ஒயிட்டாக்கிட்ட. ஆனா உள்ள ஒயிட் இல்லையே, உள்ள கொடுத்த வெளிச்சம் உனக்கு இல்லையே. இடையில நான் பேசணும், தப்பு இல்லை, கரெக்ட் தானே? இங்க பாருங்க, சகல ஜனங்கள் மேல முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடிக்கிற மூடலையும் இந்த மலையிலே சிலுவையில பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உரத்த சத்தமிட்டு தன் ஆவியை ஒப்பு கொடுத்த போது என்ன நடந்தது தெரியுமா? தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. இனிமேல் பிரதான ஆசாரி மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை போறதல்ல, நீங்களும் நானும் எந்த நேரமும் அவரிடத்தில் போகலாம். அப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை இயேசு சிலுவையிலே அவர் ரத்தத்துக்குள்ள உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். போகும்போதும் பேசலாம், வரும்போதும் பேசலாம், படுக்கும் போதும் பேசலாம், நடக்கும் போதும் பேசலாம், வேலை செய்யும் போது அவர்கிட்ட பேசலாம், அவர் முகத்தை பார்க்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், விசுவாசத்தை பேசலாம். ஏய், அடுத்த வருஷம் சூப்பர். 8 அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய 2 பேர் வர்றாரு பாருங்க. இயேசுவும் வர்றாரு, தேவன் வருகிறார். எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை, தமது ஜனத்தின் நிந்தையை முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை இன்னைக்கு இதாயா உங்களுக்கு சொல்றார், எனக்கு சொல்லுகிறார். இதாயா கர்த்தருடைய செய்தி சபைக்கு. இதான் கர்த்தருடைய செய்தி. அவர் மரணத்தை ஜெயமா விழுங்கினார். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்னு பார்த்தோமா, கர்த்தர் பரவாயில்ல. இந்த 2 3 சும்மா அப்படி சொல்லிட்டு 26 25 சபை, 26 சபை, 27 சபை, 25 போஷிக்கிற இடம், 25 அவர் மரணத்தை ஜெயமா விழுங்கினது வருது, 25 தேவனும் கிறிஸ்துவும் வருது. ஆமென். சபை மலை. 26 4 வாசிங்க. 26 4 போடுமா? கர்த்தரை கொஞ்சம் மாத்தி வாசிங்க. இயேசுவை என்றென்றைக்கும், இயேசுவை என்றென்றைக்கும், இயேசுவை எப்போதும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா தேவையிலும், எல்லா பிரச்சனையிலும், இயேசுவை என்றென்றும். ஹல்லேலூயா. வாவ். இயேசுவை என்றென்று நம்புங்கள். கர்த்தராகிய அவர் பேரு யெகோவா, அவர் பேர் நித்திய, இயேசுவின் பெயர் கன்மலை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், அவர்களோடு கூட சென்ற கன்மலை கிறிஸ்து. கன்மலை. முதல்ல அடிக்க சொன்னாரு, கண்மலை இந்த தண்ணீர் வந்துச்சு. 2ஆவதோட பேச சொன்னாரு, இனிமே அவர் அடிக்கப்பட்டாரு, இனிமே அவர் அடிக்கிறதல்ல, இனிமே நீங்க அவர்கிட்ட பேசலாம். கண்மலையாக கிறிஸ்துவோடு ஸ்பீக், பேசுங்க, ஃப்ரீயா பேசுங்க, மனம் திறந்து பேசுங்க. ஆமென். அவரே நித்திய கண்மலையாய்
இருக்கிறார். சரி, 2வது இந்த 26ஆம் அதிகாரத்தில் இயேசு என்னவா இருக்கிறார், நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 26 1 2 சீக்கிரம் முடிக்க, ரொம்ப பேசணும், நான் முடிச்சிடறேன், பரவாயில்ல. 26 1 2 வாசிங்க. அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு, சபை வந்து ஸ்ட்ராங் சிட்டி, பெலனான நகரம் நமக்கு உண்டு. Church is a hill. Church is a strong city. பெலனான நகரம் நமக்கு உண்டு. அங்க என்னவா வாசிங்க, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்திட்டாரு. இது ஏற்படுத்துவார், தீர்க்க தரிசனம், சிலுவையில ஏற்படுத்திட்டாரு. நீங்கள் பெலனான கிறிஸ்துவின் நகரத்தில் இருக்கிறீர்கள். சபைக்கு பெயர் பெலனான நகரம், கிறிஸ்துவுக்கு பெயர் கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலை. இப்போ ஒரு சின்ன ஆலோசனை வருது. 8ஆம் வசனம் போடுமா? 8ஆம் வசனம் 8 26 8 வாசிங்க. கர்த்தர் யாரு? அடிக்கடி சொல்றேன்னா நாம வச்சுக்கணும்னு சொல்றேன். இயேசு கிறிஸ்து உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா. ஆமா, நீங்களும் நானும் அப்படியே உம்மோட நாமமும் உம்மை நினைக்கிற நினைவும் எனக்கு வாஞ்சியா இருக்கு. அவரை நினைக்கிற நினைவு உங்களுக்கு வாஞ்சியா இருந்தா, உங்களுக்கு இந்த வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் உங்களுக்கு வாட்டுக்கு சப்ளை, நான் ஸ்டாப்பிங் சப்ளை. இந்த வேத வார்த்தையின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு பேசுகிறேன். வாஞ்ச வானானது நீரோடைய வாஞ்சித்து கதருமா போல் எப்போ அவர் சன்னதிக்கு போவேன் என்ற ஒரு வாஞ்ச இருக்கணும். அநேகம் ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களை செல்லும் ஒரே ஒரு நாள், 7 நாள், ஒரு நாள் சொல்றதுக்கு பண்ணிக்கணும். இந்த ஒரு நாளில் எத்தனை மணிக்கு வர்றீங்க சொல்ல பிடிக்கல, ஆனால் சமயம் வர்றப்ப சொல்லணும். சொல்லிக்கிட்டே இருந்த மறத்து போனா இப்படி, ஐயா அந்த ஒரு நாள் தான்யா. காலையில் ஓடுற இல்லை, ட்ரெயினை பிடிச்சி சாப்பாடை கட்டி பற 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 பறன்னு பறக்கிற இல்லை. ஆளை எத்தனை மணிக்கு ஆராதனை? 8 மணி. நீ வர்ற நேரத்தில் நீ கர்த்தரை கனப்படுத்துகிறாய். நீ சும்மா என்னமோ ஆஃபீஸுக்கு போ, நீ கார்டு அடிக்கணும். ஆஃபீஸுக்கு போய் என்ன அடிக்கணும்? கார்டு அடிக்கணும். இங்கே எல்லாம் பார்க்குறாருயா, உன் வாஞ்சையை பார்க்குறாரு. நீ எவ்வளோ அவர் சமூகத்தை குறித்து, வார்த்தையை குறித்து, அந்த ஓய்வு நாள் ஒரே நாளில் அவர் சமூகத்துக்கு எப்படி வர்ற, அவரை கனப்படுத்துகிற, இதெல்லாம் அக்கௌண்ட்டில் இருக்கு. உண்மையை சொல்கிறேன். ஆமென். சரி, சபை மலை, சபை பலனான நகரம், சபை பலனான நகரம். இதில் எக்கச்சக்கமாக இருக்கு, நீங்கள் தயவுசெய்து படித்து பாருங்க. இதில் ஒரு வாக்குத்தத்தம் வருது, சரி வேணாம், நான் போயிடுறேன், நான் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். 27 1 27 1 வாசிமா. அக்காலத்தில் கர்த்தர்னா யாரு? லிவியதான் எனும் நீண்ட பாம்பை, லிவியதான் எனும் கோளலான சர்ப்பத்தைய, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். தீர்க்க தரிசனம். தண்டிச்சாரா? சிலுவையில தண்டிச்சாரா? இவன் நினைச்சா சிலுவை கொண்டு போயிட்டேன், யூதர்களை ஒப்பு கொடுக்க வச்சுட்டேன், ரோமன் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு. அது இல்லை, அது அவங்களை செய்ய வச்சாரு. தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலுக்கு ஒரு சிலரை இப்படி செய்ய வைப்பாரு. நீ என்ன பண்ணணும்? ஐயோ இது மாதிரி பண்ணிட்டானே, இவன் இது மாதிரி திட்டானே, இவன் இது மாதிரி இல்லை. ஒன்று அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு சில ஆட்கள் வருவாங்க. அக்காலத்தில் கர்த்தர் லிவியதான் என்ற சார்பை பிசாசை, லிவியதான் கோணலான பிசாசை, கடிதும் பெரிதுமான தமது பலத்த பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று
போடுவார். தீர்க்கதரிசனம். சிலுவையிலே தண்டித்தார், சிலுவையிலே அங்கே பிசாசின் தலையை நசுக்கினார். அந்த சிலுவையில் சென்ற இரத்தத்துக்குள்ள உங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்தார். ஆமென். இங்க சபை என்னன்னு காமிக்கிறேன். சபை மலை, சபை பலனான நகரம். அடுத்த வசனம் போடுமா? அக்காலத்தில் வாசிக்க, சத்தம் போட்டு, எல்லாம் சத்தம் போட்டு வாசிக்க. சபை என்ன? தோட்டம். சபை என்னன்னு கேட்பேன், தோட்டம் சொல்லணும். சபை என்ன? என்ன தோட்டம்? இல்லைங்க, நல்ல இந்த சபையில தான் நல்ல திராட்சை ரசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு வார வாரம். சென்னையில் இந்த சபையில் தான் நான் பெருமையாக சொல்லலை. சென்னையில் இன்னும் வேற லெவலில் இந்தியா முழுக்கிற சபையில், இந்த சபையில் நல்ல திராட்சை ரசம், நல்ல கொழுமையான ஆகாரம், தீர்க்கதரிசனமான வார்த்தை, கிருபையுள்ள வார்த்தை, பிதாவை குறித்தும் கிறிஸ்துவை குறித்து வெளிச்சமுள்ள வார்த்தை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பாக்கியவான்கள். எவ்வளவு பெரிய இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. சபை திராட்சை தோட்டம். இப்ப இது என்ன பண்ணுவாராம்? 3ஆம் வசனம். இப்ப எல்லாரும் இதை வாசிக்க போறோம். வாசிக்க. கர்த்தராகிய நான், நிப்பாட்டுங்க, நான் சொல்றபடி வாசிக்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை, என் மனைவி பிள்ளைகளை, என் சந்ததிய, என் பணத்தை, என் ஆரோக்கியத்தை காப்பாற்றி, தாவீது போன இடத்தில் எல்லாம் அவனை காப்பாற்றினார். கர்த்தராகிய நான் இன்று சொல்லுகிறார், உங்களை இதுவரை காப்பாற்றினேன், இனிமேலும் காப்பாற்றுவேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி என்ன பாய்ச்சப்பட்டது? தண்ணீர், ஜீவ தண்ணீர், வார்த்தை தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உங்களை எந்த பிசாசு, எந்த வியாதி, எந்த அந்த பண பிரச்சனை, எந்த ஒரு பொல்லாத மனுஷனுடைய எந்த ஒரு பொல்லாப்பு உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களை சேதப்படுத்த முடியாது சொல்லுகிறார். வெயிட், இரவும் பகலும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறீங்க? இரவும் பகலும் என்ன செய்வேன்? காப்பேன். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தரின் போக்கை வரத்தை மென்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பிரயாணங்களை ஆசீர்வதிப்பார், உன் பிசினஸை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதித்து நல்ல வாய்ப்புகளை கொண்டு வருவார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். ஆகவே அவர் எனக்காய் கிரியை செய்கிறார், அவர் உங்களுக்காய் செயல்படுகிறார். ஆகவே நாம் பிதாவையும் கிறிஸ்துவையும் ஹோலி ஸ்பிரிட்டையும், அந்த 3 பேருடைய ஃபங்க்ஷன், 2 பேர் ஃபங்க்ஷன் தான் பேசிக்கிறேன், எக்கச்சக்கமா இருக்கு, அடுத்த வாரம் பேசுறேன். இந்த 2 பேர் ஃபங்க்ஷன் தான் பேசிக்கிறேன். ஃபங்க்ஷன்னாவே பிதா தான், செய்தினாவே ஜீசஸ் தான். நல்லா கவனிங்க. செயல்பாடு பிதா, செய்தி இயேசுவை குறித்தது. இயேசுவை குறித்த செய்தி எங்கே பேசப்படுகிறதோ அங்கே பிதா செயல்படுவார். இயேசுவை குறித்த செய்தி ரெவலேஷன் எங்கே பேசப்படுகிறதோ அங்கே தேவதூதர்கள் செயல்படுவார்கள். இயேசுவை குறித்த செய்தி எங்கே பேசப்படுகிறதோ அங்கே பிசாசுக்கு திகில், கெடி, பயம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தி பேசுகிற சபையை கர்த்தர் பெரிய அளவு, உலக அளவில் நம் சபை மாத்திரமல்ல, எந்த சபை இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறதோ அந்த சபையை
உலக அளவில் மேன்மைப்படுத்த போகிறார், கனப்படுத்த போகிறார். அதில் நம்முடைய சபையும் ஒன்று. அதில் என்னை அந்த அபிஷேகத்தில் அபிஷேகித்து இருக்கிறார். ஓஹோ 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 அக்கா என்ன 2 கொரிந்தியர் கடைசி வசனம் வாசித்தேன் இல்லையா, அதை உங்களுக்கு சொல்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் உங்களோட, உங்க விசுவாசம், எதிர்பார்ப்பு, அறிக்கை, காத்திருத்தல், கற்பந்தரித்தல் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு மகிமையான ஆச்சரியமான நிகழ்வுகளின் சாட்சியை கொண்டு வரும்படி உங்களை பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். என்ன பாருங்க, இது முதல் ஆசீர்வாதம் சொன்னேன். 2வது ஆசீர்வாதம் எல்லா சபைக்கும் சொல்லுகிறான். அதை நான் சொல்றேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த லைவ்ல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் இதை பார்க்க போறவங்களுக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதை வாஸ்து என்னாகும் 6 பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் ஆசீர்வாதத்திற்கு இயேசுவை கொண்டு வந்தார், இயேசுவின் நாமத்தை கொண்டு வந்தார். சபையார் மேல் உச்சரிக்கப்பட வேண்டிய சொல்லப்பட வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு பிதா இயேசுவை கொண்டு வந்தார், இயேசுவின் நாமத்தை கொண்டு வந்தார். ஹலோ, புரியுதா? என்னாகும் 6:23 என்னாகும் 6:23 என்னாகும் 6:23 வாசிங்க. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. பார்த்தீங்களா? நீ சபையாரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. இப்போ அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம். அது கர்த்தர் மூலம், அவர் நாமத்தின் மூலம்தான் அந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டுச்சு ஓல்ட் டெஸ்ட்மென்ட்லயே. சரி, அடுத்த வருஷம் போடுமா? கர்த்தர் இருங்க, கர்த்தர் யாரு? நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். நெக்ஸ்ட், இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். நெக்ஸ்ட், இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னம் ஆக்கி உங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, தைரியத்தை, விசுவாசத்தை கட்டளையிட கடவர். இயேசு கிறிஸ்து நாமம் வருது பாருங்க, அடுத்த வசனம். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்ப அந்த 3 ஆசீர்வாதம் சொல்றப்ப நாமம் அந்த ஆசீர்வாதத்தோடு போகிறது. இயேசுவின் நாமம். யார் நாமம்? இயேசுவின் நாமம். இவ்விதமாய், இப்ப 3 வசனம் வாசித்தோம் இல்லையா? இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை, இப்ப நான் சொல்லிட்டேன், உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரா? உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரா? உங்கள் மேல ஆசீர்வாதத்தை அனுப்பிச்சிட்டாரா? எதுலேன்னு கேட்பேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் எதற்குள்ள அனுப்பப்பட்டுச்சு? 10வது சத்தம். உங்களுக்கு ஆசீர்வாதம் எதற்குள்ள அனுப்பப்பட்டுச்சு? இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இன்று ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை உங்கள் மேல் பேசுகிறேன். ஒரு பெரிய அற்புதமான நிகழ்வை இயேசுவின் நாமத்தில், எல்லா நாமங்களுக்கு மேலாய் உயர்த்தப்பட்ட இயேசுவின் நாமத்தில் உங்கள் மேல், பிள்ளைகள் மேல், குடும்பங்கள் மேல், சந்ததி மேல், உங்கள் எல்லா விருப்பங்கள் மேல்
உங்கள் விசுவாசத்தின் மேல், உங்கள் அறிக்கையின் மேல், உங்கள் எதிர்பார்ப்பின் மேல், உங்கள் ஆவியில் கற்பம் தரித்ததின் மேல் ஆசீர்வாதத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நான் பேசுகிறேன். கபல